நம்ம ஒவ்வொருத்தரும் யாரையோ ஒருத்தர் நேசிக்கக்கூடியவர்களா தான் இருந்துருக்கோம். நாம விலை மதிப்பில்லாத நம்முடைய நேசத்தை சரியான நபர் மேலதான் வைக்கிறோமா அப்படிங்கிறது நாம சிந்திக்க வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்கிறோம். ஏன் நம்ம நேசத்துக்கு தகுதியானவர் தானே அவங்க அப்படிங்கிறத நம்ம சிந்திக்க தவறவே கூடாது, யோசிக்க தவறவே கூடாது. ஏன் நம்மளுடைய நேசம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, விலை மதிப்பில்லாதது நம்மளுடைய நேசம். அப்பேற்பட்ட விலை மதிப்பில்லாத அந்த நேசத்தை தகுதியற்றவர் மேல வைக்கும் போது நம்மளுடைய நேசத்திற்கு மதிப்பில்லாம ஆயிரும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அல் மர்உ மஅமன் அஹப்ப, மனிதன் யாரை நேசிக்கிறானோ மறுமையில் அவனுடனே இருப்பான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ நாம நேசிக்கக்கூடிய அந்த நேசம், அந்த நேசத்திற்குரிய நபர் சுவனவாதியாக மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நல்லடியாராக இருந்தான்னு சொன்னா அவரை நாம நேசிக்கிறதுனால நாமும் அவரோட சேர்ந்து நாம மறுமையில சொர்க்கத்தில் இருப்போம். அதுவே நாம நேசிக்கக்கூடிய நபர் தவறானவராக இருந்தால், நரகவாதியாக இருந்தால், நாமும் போய் அங்க நரகத்தில் விழக்கூடிய துர்பாகிய நிலை வந்துடும். ஆகவே நம்முடைய விலை மதிப்பில்லாத நேசத்தை தகுதியான இடத்துல செலுத்தணுங்கிறதுல நாம தெளிவா இருக்கணும்.